சில பேர் வசதிக்காக ஏங்க யாருப்பா இருமுடியை தூக்கின்னு போறது, அங்க பம்பையில கட்டுறாங்கப்பா, அங்க கட்டிக்கலாம்பா. தயவு செய்து அந்த எண்ணம் இருந்தால் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்பவர்கள் உங்க நண்பர்கள்ட்ட சொல்லுங்க, இந்த நினைப்பை நீங்கள் மாற்றிக்கொண்டுதான் ஆக வேண்டும். பம்பை வரைக்கும் போயிட்டு பம்பையிலேருந்து இருமுடி கட்டுறது அவ்வளவு உசிதமான காரியம் அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல சாமி, பம்பையில மேல் சாந்தி தான் கட்டுறாங்க, இருமுடி இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிந்தவரை பம்பையிலே வருகின்ற நெய், சபரிமலையில அபிஷேகம் பண்ணிட்டு வர நெய், நீங்க பார்த்தாலே தெரியும். அந்த நெய்ய இப்ப ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ண நெய்யே திருப்பி வருது. அப்ப நீங்க ரீசர்க்குலேட் பண்ற மாதிரி திருப்பி ரீசைக்கிளிங் மாதிரி இதே நெய், அபிஷேகம் பண்ண நெய்ய திருப்பி அதே ஐயப்பனுக்கு பண்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கும்? பம்பை என்பது மிக புனிதமான நதி. கங்கைக்கு என்ன சக்தி உண்டோ அது பம்பைக்கு உண்டு. பம்பைக்கு என்ன பவர் தெரியுமா? ராமர் வந்த இடம், ராமர் ஸ்நானம் பண்ண நதி, ஆஞ்சநேயர் நின்ற இடம் அந்த பம்பை. அது ரொம்ப புனிதமான நதி. தயவு செய்து அதுல குளிக்கும் பொழுது இந்த பிளாஸ்டிக் போடுறது, அங்க போய் பம்பையில தான் பல் தேய்ப்பான். இங்க வெளியில இடம்லாம் இருக்கு, அங்க பல் தேய்க்காம பம்பையில பல் தேய்ப்பான். பம்பையில சோப் போடுவான், பம்பையில ஷாம்பு போடுவான். தயவு செய்து இனிமேலாவது, இது வரைக்கும் பண்ணதாவே இருக்கட்டும், நான் இது வரைக்கும் பண்ணதாவே இருக்கட்டும், நானும் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த விவரம் தெரிந்தவுடன் அந்த புனித நதியை களங்கப்படுத்த வேண்டாம் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாதிரி பம்பையில குளிச்சுட்டு அந்த வேஷ்டியை பம்பையில விடுவான். ரொம்ப புண்ணியம் சார். யாரோ தவறாக வழிகாட்டியிருக்கிறார்கள், அவர்களை நினைத்து நம்ம வருத்தம் தான் பட முடியுமே தவிர ஒன்று சொல்ல முடியாது. ஆனால் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள், இந்த ஏற்றுவிடப்பா ஐயப்பா பார்ப்பவர்கள், தயவு செய்து இனிமேல் அந்த துணியை பம்பையில் விழாதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பம்பையில விட்டா மகாபாவம் துணி. அதுக்கு பதிலாக யாராவது அங்க கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அங்க நிறைய நம்ம இந்த குறவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் அங்க இருப்பாங்க, சபரிமலையில பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு கொடுங்க. வஸ்திரதானம் என்பது மிகப்பெரிய தானம். அன்னதானம் எப்படி முக்கியமோ அது மாதிரி வஸ்திரதானம் ரொம்ப முக்கியம். அது உங்களோட சந்ததியை வாழ வைக்கும் இந்த வஸ்திரதானம். அதனால சபரிமலையில இருக்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, துணி கூட இல்லாம இருக்கிறவங்களுக்கு, நம்ம இன்னைக்கு நிறைய துணி வாங்குறோம், நம்ம இந்த கிழிஞ்ச வேஷ்டி தான் கொடுக்குறோம். அந்த கொடுப்பதை பம்பையில் போட்டு பாவத்தை சேர்த்து கொள்ளாமல் அங்க இருக்கிறவங்களை யூஸ் பண்ற மாதிரி அந்த உங்களது உடைகளை கொடுங்கள்.